ஹாய் மை ஃபேமிலி. ரொம்ப நாள் கழித்து நம்ம சண்டே விலாகும் ஃபுல் டே விலாகும் எடுக்க போகிறோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:10 ஆகிடுச்சு. இப்போ தான் எழுந்திரிச்சு நான் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடியெல்லாம் ஆகலை, கொண்டை தான் போட்டிருக்கேன். இப்படி தான் இருக்க போகிறோம். வீட்டில் இருந்தால் எல்லா லேடியும் இப்படி தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது இன்றைக்கி சண்டே சொல்லவே வேணாம், மற்ற நாளும் நான் அப்படி தான் இருப்பேன். இப்போ நாங்கள்லாம் எழுந்திரிச்சிட்டோம். நான் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணியாச்சு, படுக்கையெல்லாம் மடித்து அங்கே எடுத்து வச்சாச்சு. இன்னொரு ஆள் எங்கன்னு பார்க்குறீங்க? இன்னொரு ஆள் எங்கே வயிற்ற கட்டி பிடிச்சிருக்கானா? டடே செல்லக்குட்டி நிறுத்தாம இங்கே இருக்கா. எங்கே சாமி ஃபேஸ் கட்டு, அங்கே ஃபேஸ் கட்டு. மயில் ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் ஃபேஸ் மட்டும் காட்டுத்தங்க அடிச்சொல்லும். ஏன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம், அதனால் அப்படி தான் இருப்பான். இன்னொரு ஆள் ஃப்ரெஷ் அப் ஆக போயிருக்காங்க. நம்ம போய் டீ வைக்கலாம், ஓகேவா? சரி நான் போய் டீ வைக்கிறேன். உனக்கு டீ சின்னவன் நான் போய் வச்சு கொடுக்குறேன். அவனுக்கு டீ வேண்டாமாம்மா. படுக்கை இது மேட்டு பெரியவன் வரைக்கும் படுத்துருந்தான். அவன் தான் மடித்து வச்சான். நான் கரெக்டாக மடித்து வைக்கிறேன். இப்போ தெரியுறான் நான் தங்கோ. ஓ தெரியுறான் பாருங்க. இதுங்க எந்திரிச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். இந்த அம்மா டோர் வேறு திறக்க முடியாது, பாப்பாவை தான் பிடிக்க சொல்லணும். வாடை போடுறேன். கிச்சன் பாத்திரம் எடுத்து கமுத்திட்டு இலியை எடுத்து வச்சிட்டேன். பால் எடுத்துகிட்டு வந்தேன் காஃபி போடலன்னு. அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு. பேசுனா இப்போ வெளியில் ஃபஸ்ட்டு கூட்டி விட்டு வந்துடலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னடா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏன்டா என்ன பண்ணுற? காஃபி போடுறேன். ஓ சரி காஃபி போட்டு அப்புறம் உங்கள் அம்மாலாம் எப்போ வரலாம் தெரில. வந்ததுதான் வந்துடுவாங்க. அவனே எந்திரிக்கவே இல்லை. காஃபி குடிப்பா. வர லேட்டாச்சுன்னா மாவு இருக்குதா, இட்லி ஊற்றி 2 சாப்பிட்டு அடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? சரிம்மா. வெளியில் கூட்டு விட்டேன். நாளைக்கு ஞாபகம் கொடுத்துட, அவனுக்கு தீனி வாங்கிட்டு வரணும். ஓகே, நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் போகலாம். அவனுக்கு தீனி இல்லை பாவம். சரி காஃபி போடு. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காலையில் டிஃபன் நாங்கள் முடிச்சிட்டோம். இட்லி பாவக்காய் குழம்பு. ஏன் சாமி என்னடி நடக்குது? கொஞ்சம் லக்கு போய் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். ஆள் புரியாத. அப்புறம் மதியத்துக்கு எல்லாம் செய்யலாம் செய்யலாம். மதியத்துக்கு ஸ்பெஷலாக செய்யலாம். சைக்கிளுக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சு தரவில்லை. சத்துக்காக பிரியாணி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் கேரளாவில் எடுத்த ட்ரெஸ்ஸை இங்கேயும் போட்டுக்கிட்டாங்க. நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று. டிஷர்ட் நல்லா எடுத்துட. சரி திரும்ப அபவுட் டன். சூப்பர். நாளைக்கெல்லாம் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இழைச்சிரும். இனிமேல் மேலே ஏறுறதுக்கு அக்கா வீடியோ யார் அடிக்கணும் பாப்போமா? வெப்பட இப்பதான் வந்தாங்க. 10 நிமிஷம் சொல்லி 12:07 வெக்கமா இல்ல? அதுதானே டிஎம்எஸ்எஸ் இருந்தா தானே இருக்கிறதுக்கு ஒண்ணுலையே. 10 நிமிஷம் உங்க அம்மா லேட் ஆச்சு. கிறுக்கு நாயே. அடிக்க வராங்க. 2 பேர் உட்காந்து எல்லாம் பொரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பொரிக்கட்டும். எங்கள் அம்மா கிச்சனில் வந்துட்டு சிக்கன்லாம் கழுவி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சச்சு நானும் கடைக்கு போகிறோம். சச்சு நீ நானும் கடைக்கு தானே போகிறோம். ஐயம்மா போயிட்டு வரோம். டாட்டா. என்னம்மா சரி சச்சுக்காக பிரியாணி. பிரியாணி இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு செய்கிற பிரியாணி. கரெக்டாக வந்துட்டான். அவன் வந்த நேரம் நாங்கள் ஊர்லேயே இருக்கிறதுல ஓடி ஓடி போயிடுறோம். அவன் அங்கேருந்து கேரளாலேருந்து தமிழ்நாடு வந்தால் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போயிடுறோம். ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அப்பெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு விருந்து ஏத்தாங்க. இலை வாங்கணும் மெயினாக. தம் போடும்போது போயிடல. தெருல வந்திருக்கலாம். என்னாச்சு? இன்னுமா அங்கே கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு கேட்டான். தெருல வந்திருக்கலாம், எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். சரி நீ செஞ்சுட்டு கூப்பிடு, தம் போடும்போது கூப்பிடு. என்ன செஞ்சு முடிச்சிட்டியா? செஞ்சு முடிச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரியாணி தான், பாசுமதி அரிசியில் சீரக சாம்பார். இது வந்து ரக்ஷுக்கு பிடிக்கும். நேற்று கேட்டேன் வீட்டில் பாசுமதி இல்லை என்ன வேணும்ன்ட்டு. அவங்க வந்துட்டு எனக்கு சீரக சாம்பார் அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சீரக சாம்பார். வெளியே காற்று வேற பலமாக அடிக்குது. சரியான காற்று அடிக்குது. பக்கத்து மண்டபத்தில் வேற கல்யாண பொண்ணு வேற நிற்கிறாங்க. பிரியாணி ரெடி. வச்சிட்டேன். சிக்கன் 65 பொரிக்கணும். ரென்சிமாக்கு இன்னமா அந்த கஸ்டமர் முடியலை. தெரியல, வேற ஏதாவது வேலை என்ன தெரியல. சரி இதுமே நம்ம போய் முடிச்சிடுறேன். அம்மா என்னம்மா பண்ணுற? சில்லி பொரிச்சிட்டு எண்ணெயை மாற்றி வைக்கிறேன். இலை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நம்ம ஆள் சைஸுக்கு இருக்குதுமா. சரி யா சில்லி. இந்த மசாலா வேணும்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்படி திருடிட்டீங்களா? இது ஒன்று மட்டும் வேலைக்கு இருப்பாங்க. நீங்கள் எல்லா சைஸ் பார்த்தீங்களா? விஷால் ஹைட்டுக்கு இருக்கு. ஏன் விஷால் எல்லாம் உன் சைஸுக்கு இருக்கு தானே? எல்லாம் உன் சைஸுக்கு இருக்கு தானே? அப்படியா? போய் சொல்றாங்க. ஏதோ நம்மனாலே இப்படிதான் போய் சரி நம்பாதடா. பிரியாணி பிரியாணி ரெடி. எஸ். அடிக்கலாமா இல்லை குழம்பு வச்சு அடிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸுமா வந்துட்டோம். இறக்கி வச்சிருமா. இதை நான் விளக்குறேன். எங்கள் அம்மா தம் உடச்சிட்டாங்க. ஆமாம், உங்கள் அம்மா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? எஸ். சில்லி எடுத்து கொடுப்பா. என்ன இது பாரு, சில்லி எடுத்து இந்தா. அம்மா இந்த குண்டாக்குள்ள என்ன இருக்கு? சோறு. போகலாம், பெட்ரூமுக்கு போகலாம். இங்கே இடம் பார்த்தாங்க. மெதுவா இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். டின் டின் டின். அதே பார்த்தீங்களா? பெரிய எங்க ஆக்காசு ஹாட் பாக்ஸ் எங்கடா? டீ எடுத்து அப்படியே இந்த லெக் பீஸ் அப்படி மெதுவா ஏய் புர்ரா அக்கா கடி வாங்கிடுச்சுரா. அடி வாங்கிருச்சா? ஆமா வாங்கிடுச்சு. தண்ணி போடலாம். தண்ணி போடலாமா? எனக்கு பழக்கம் இல்லையே. ஓகே டன். அக்கா நல்லா வாசல் தெளிக்குதுல்ல? ஓகே சூப்பர். அந்த இதுதான் நீ ஃபர்ஸ்ட் தியா பாப்பா தான் நிக்கி. நம்ம அவதான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் 3 கிட்ட வா. அந்த உடஞ்ச கண்ணாடி அக்கட்ட வீசுறதே இல்லையா? அப்படியே இருக்குது. ஒரு ஆள் கப் வச்சுக்கோ. பண்றீங்க என்ன விளக்கணுங்க அதிசயத்தை பாருங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விளக்குறா. இன்னைக்கு விளக்குறா ஃபர்ஸ்ட் டைம். போச்சு சொன்னா அப்பிடு வெச்சுக்கோ. நான் போனத ஒரு மணி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னது என்ன இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் விளக்குறா. அன்னைக்கு அவ்வளோ பொண்ணு தண்ணியா உட்கார்ந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. வாஷிங் மிஷின் கிட்ட சரிங்க அக்கா வேலை வாங்குறாங்க. வச்சு தரேன்டா.
வாஷிங் மிஷின் ஆன் பண்ணோம். வெச்சி தரேன். நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கு. வாஷிங் மிஷின்ல என்ன பண்ணுவாங்க? கிட்ட நவுத்தி வைக்கணுமா? அது தண்ணி வந்தா நனைச்சி வச்சிடலாம். அதுக்கு அவங்க என்னமா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா இல்ல தங்கம். அம்மா பண்றாங்க. இன்னொரு அம்மா வேடிக்கை பார்க்கறாங்க. சரி ஒருத்தர் வேடி பார்க்க வேண்டியதா ஒருத்தர் வந்து பாருங்க. சரி பிரியாணி சாப்பிட்டோம். ஏதாவது எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால இன்னைக்கு பிரெட் அல்வா. சரி நீ பண்ணு, நாங்க போய் படம் பார்க்கறோம். ஒரு பைவன் வந்துட்டான். இந்த மூஞ்சிலியை பிடிச்சி நசுக்குங்கடா. மம்மி 2 மணி போட்டு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க. சாம்பார் வச்சிருக்கியா? நான் உனக்கு ஒரு ஐடியா தரவா? சாம்பார் எப்படி இருந்தாலும் காரம் மிச்சமாகும்ல. பேசாம ஸ்கூலுக்கு சாப்பாடு சாம்பார் செஞ்சுரு. ஏமா வேலை உனக்கு ஈஸியாகும் நான் சொன்னேன். ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. ஓகே ஓகே, ரெண்டுமே எனக்காமா? தேங்க்யூ. இதெல்லாம் செஞ்சுட்டு உன்னை ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டு நான் வீட்டுக்கு அரிசி எடுத்துக்கிட்டு மல்லிகை கடைக்கு போயிட்டு வந்துடுவேன். காயில் வேணும்னா வெங்காயம் இருந்து சுத்தமாக ஒரு வெங்காயம் இருந்துச்சு, இதை அரைஞ்சி போட்டேன். சரி, நாங்கள்லாம் டிவியில் பாட்டு கேட்க போகிறோமே. காரமாகவே இருக்கட்டும். ஆமா எண்டாவது போது எப்படி சொல்றோடவா? சாப்பிட்டாச்சு. நீ இருக்கீன்னு நினைச்சு நான் அடிக்க போறேன். பையனை காணோம். லைட்டா தான் இருக்குன்னு இப்படின்னா இப்படி தட்டலான்னு வந்தா பையன் இப்படி போயிட்டான். சண்டே ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. டைமும் ஆயாச்சு 10:40 ஆச்சு. நீ வந்து அதை இடிச்சிக்கிறடா. அவன் இருக்கிற ஹைட் அப்படி அவன் வேணும்னே இடிச்சிக்கிறான். அவ்வளோதான் போனேன். ஒரு வீடியோ எடுத்துட்டு போலாம் பாருங்க. ரெண்டு பேர் தாளை காணோம். 2 பேர் இங்கே சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஸ்கூல் போகிறாங்கல்ல, அந்த டிஸ்கஷன். 10 நாள் தான் வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நானும் காலேஜ் போயிடுவேன். நான் காலேஜ் போக முடியாது. நீ போவ? யார் சொன்னா? நான் மார்க் ஷீட் வாங்க ஸ்கூலுக்கு வருவேன்ல. பரவாயில்ல, நாங்கள் அன்னைக்கே நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணுவோம். நினைக்கிறது தான் ஒன்றும் நடக்காது. சரி வாங்க வாங்க, கிளம்புறாங்க. நீ கிளம்புற சச்சு? சச்சு இங்கே ஸ்டே பண்றானோ? காலையில நடந்து வந்துருவியாண்டா? பஸ்ல வந்துடுறானா? சரி ஓகே. சண்டே இனியெல்லாம் வந்துட்டு பசங்களை பார்க்க அடுத்த வாரம். அதுக்கு அடுத்த வாரம். ஆமா, அடுத்த வாரம் ஊருக்கு போயிடும். அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்ப்போம். 2 வாரம் ஆயிரும். இனிமே வேணா அந்த நியூஸ் சேனல்ல வேணா பாப்பீங்க நீங்க. விஷாலோட நியூஸ் சேனல். நாங்க வேணா என் ஃப்ரெண்டை பார்ப்போம். ஆனா பசங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுதான். ஒரு வாரம் அடுத்த வாரம் அங்க போயிருவோமா? அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டோம்னா அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு வெளியில போகலாம். அக்கா போகலாம் அப்படின்னா சார் வந்து வெளியில கூட்டிட்டு போறேன் போன வரமே சொன்னாரு. அப்ப அடுத்த வாரில் இருக்க வீட்டில் ஒரு பிளான் போட்டுலாம் அப்படின்னு. சரிங்க, பாய் சொல்லிட்டு பேசுங்க. பாய் சொல்லிட்டு பேசுங்க. ஓகே பாய், குட் நைட். சாரி சண்டே இதோட முடிஞ்சிடும். பாய், வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.